ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி இலங்கையில் பாரம்பரிய ரீதியாக எப்படி வட்டலாப்பம் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட வட்டலாப்பம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு 800 கிராம் கித்தூள் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். இதில் 300 மில்லிலிட்டர் தண்ணி போட்டு நல்லா கரைச்சி ஆக்கி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். பாருங்க, இதுதான் சரியான பதம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் 200 மில்லிலிட்டர் கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ரொம்ப கெட்டியானதாக இருக்கணும். இப்போ தேங்காய் பால் கொதிக்கிற வரை வச்சுட்டு இறக்கிடுங்க. பாருங்க, தேங்காய் பால் எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க மேலால ஊற்றி பார்க்குறப்போ இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா இறக்கிடுங்க. இப்போ நான் 15 முட்டை எடுத்துக்கிறேன். 15 முட்டைக்கான அளவு தான் இதில் நான் சொல்கிற அளவு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு துண்டு கருவேப்பட்டை, ஒரு தேசிக்காயோட தோல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 மினிட் போல் இதை பீட் பண்ணிக்கிறேன் கையால். பாரம்பரிய முறை என்றதால் கையால் செய்கிறேன். இப்போது இது கூட ஒரு 15 ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சிக்கிற கருப்பட்டி கலவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் வட்டலாப்பம் அவிக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக ஒயில் தடவி விட்டுக்கோங்க அந்த பாத்திரத்தில். அப்போ தான் உங்களுக்கு பெரட்ட ஈஸியாக இருக்கும். இப்போது நாம் செஞ்சு வச்சிக்கிற கலவையை வடித்து எடுத்துக்குவோம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மேலால் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை அவிச்சுக்குவோம். ஃபொயில் பேப்பரால் மேலால் மூடி விடுங்க. அப்போ தான் அவிக்கிறப்போ தண்ணி எதுவும் விழாமல் இருக்கும். பட் என்கிட்ட ஃபொயில் பேப்பர் இப்போ இருக்கலை. ஸோ நான் இப்படி செய்கிறேன்.
அதுக்கு மேலே இன்னொரு பெரிய மூடி அல்லது சட்டி வச்சு மூடிக்கோங்க. அப்புறமா ஏதாவது ஒரு பெரிய பாரம் ஒன்று வச்சு அவிச்சிக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி ஆகும். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா அம்மா திறந்து பார்க்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு. இப்போது ஏதாவது ஒரு குச்சி வச்சு கொஞ்சம் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களோட வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எதுவுமே ஒட்டலை. ஸோ நம்மளோட வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இலங்கையோட பாரம்பரிய முறையில் நாம் வட்டலாப்பம் செய்கிறது. ஸோ நீங்களும் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.